கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யாக்கோபு 3:18 வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சமாதான வாழ்வின் மூலமாய் சமாதானத்தை விதைக்கிறார்கள். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நாம் சமாதானத்தோடு இருக்கிறோமா? எனக்கு நானே சமாதானத்தோடு காணப்படுகிறேனா? என்னுடைய நடக்கைகள், என்னுடைய சிந்தை, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் சமாதானம் நடப்பிக்கப்படுகிறதா? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுவது நீதியாகிய கனி. கலாத்தியர் 3:6 வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாகிய கனி என்று சொன்னால் விசுவாசமாகிய கனி. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்களேயானால் அவர்களை காண்கிறவர்கள் அவர்களும் விசுவாசத்திலே வளருவார்கள் என்று யாக்கோபு 3:18 வசனம் சொல்லுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள், சமாதானமான வாழ்வு வாழ்கிறவர்கள், சமாதானத்தை கூறுகிறவர்கள் மூலமாக நீதியாகிய விசுவாசமாகிய கனி இந்த பூமியிலே மனிதனுடைய இருதயங்களிலே விதைக்கப்படுகிறது. இருதயமாகிய நிலத்தில் அதற்கு அடிப்படை தேவை என்ன என்று கேட்டால், நான் சமாதானமாய் வாழ்கிறேனா? என் வாழ்வில எனக்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா? சில தங்களை தாங்களே நொந்து கொள்ளுவார்கள். என் பிழைப்பு இது என்ன பிழைப்பு? என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் வாழ்கிற இந்த வாழ்வு அவசியமா என்று தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிற கூட்டத்தார் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் என்றால் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய், உங்களுடைய சமாதான வாழ்வின் மூலமாய் நீதியாகிய கனியாகிய விசுவாசத்தை விதைக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா என்ற ஒரு கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். முழுவதும் ஜெபிக்கிறாய், எப்போதும் துதிக்கிறாய், தேவாலயம் தவறாமல் கூடுகிறாய், ஆனாலும் நீ ஏன் புலம்பித் திரிகிறாய் என்று உங்களை காண்கிற உலகத்தார் உங்களை விமர்சிக்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வை பார்க்கையிலே உன்னை போல நானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற விசுவாச வாழ்வுக்கு முயற்சி செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்களா? உங்கள் மூலமாக, என் மூலமாக, உங்கள் மூலமாக விசுவாசமாகிய நீதியாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆவியின் கனிகள் 9 கனிகள், அதுல 7வது கனி விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளிலே 7வது இடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். வேதாகமத்தின்படி விசுவாசம் 7 வர காரணம், 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 7 வருடம் பரிபூர்ணமான விளைச்சல் வந்தது, 7 வருடம் பஞ்சம் வந்தது. வாரத்தின் நாட்கள் 7. வேதத்தின்படியாக 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. ஆவியின் கனிகளிலே 7வது கனி விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாகிய கனி எது என்று சொன்னால் விசுவாசமாகிய கனி. நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 3 வரிசைகளிலே 3 கனிகளை வைத்து ஒன்றுக்கொன்று தொடர்படுத்தி பார்ப்பீர்களேயானால் அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீங்கள் இயேசு மேலே வைக்கிற அன்பினாலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து அவருடைய தயவை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய குணம் நற்குணமாக மாறும். நீங்கள் விசுவாசத்தோடு சாந்தமாயிருந்தால் உங்களுடைய இச்சைகள் அடங்கும். 9 விதமான கனிகளையும் நீங்கள் 3 வரிசைப்படுத்தி அவைகளை மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, குறுக்காக, நெடுக்காக பொருத்தி பாருங்கள். அவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கேட்கிறார்,
நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அன்பா இருந்தால் நீ சந்தோஷமா இருப்பாய், நீ சமாதானமா இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீ நீடிய பொறுமையோடு இருக்கிறாயா? என் தயவுக்காக காத்திருக்கிறாயா என்று சொன்னால் உன்னுடைய குணம் நற்குணமாக மாறும். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் நீ எப்போது அமைதியா இருப்பாய், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி இருக்கும். 9 விதமான கனிகளுடைய தன்மைகளை ஆவியான தேவன் வரிசையாக எழுதி வைத்திருக்கிறார். இதில் முதலாவது அன்பையும் கடைசியாக இச்சடக்கத்தையும் வைத்திருக்கிறார். அவரின் மேலே அன்பு கூறுகிறவர்கள் எப்போதும் சமாதானமா இருப்பார்கள், அவள் விசுவாசத்தோடு இருப்பார்கள், அவள் சாந்தமாக இருப்பார்கள், நீடிய பொறுமையோடு வாழ்வார்கள், அவருடைய குணம் நற்குணமாக மாறும், அவள் இச்சையடக்கத்தோடு காணப்படுவார்கள். அநேக தேவைகள் இருக்கும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த அன்பு நிமித்தமாய், அவர் மேல உள்ள விசுவாசத்தின் நிமித்தமாய் அவர்கள் சமாதானமாய் வாழ்கிறபடினாலே அவர்கள் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய், சமாதானமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், சமாதானமான உறவுகளிலே வளர்கிறவர்களாய், நீடிய பொறுமையோடு கூட இருந்து அந்த ஆவிக்குரிய கனியாகிய நீதியாகிய கனியாகிய விசுவாசத்தை அவர்கள் விதைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மை கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்க வேணும். இச்சையடக்கமுள்ள கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? அவர் மேலே அன்புள்ளவர்கள் எத்தனை பேர்? நான் இயேசு மேலே மலையளவு அன்பு வைத்திருக்கேன் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அந்த அன்பு எதிலே பூரணப்படும் என்று சொன்னால் எனக்குள்ளாக வரக்கூடிய ஆசை இச்சைகளை நான் அடக்க வேண்டும். ஆகவேதான் கலாத்தியர் 5 அதிகாரத்தின் 22, 23, 24 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தன்னுடைய சுய விருப்பம், தன்னுடைய சுய சித்தம், தன்னுடைய சுய இச்சை, தன்னுடைய சுய ஆசை என்று எதுவுமே இல்லாமல் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் சமாதானமாய் வாழ காரணத்தை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இச்சையடக்கத்தோடு இருங்கள், நீடிய பொறுமையோடு இருங்கள், நற்குணசாலிகளாய் இருங்கள், சாந்தமாய் இருங்கள், தயவுக்காக காத்திருங்கள், அவர் மேல அன்பாயிருங்கள், நீங்கள் எப்போதும் சமாதானத்தோடு காணப்படுவீர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நீதியாகிய கனியை சமாதானத்திலே நடப்பித்து சமாதானத்திலே விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது யாக்கோபு 3 அதிகாரத்தின் 18 வசனத்தின் தெய்வீகமான ஆலோசனையா இருக்கிறது. சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வழி அவர் மேல வைக்கிற அன்பு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் சமாதானத்தை கொண்டு வரும். சங்கீதம் 141:4 பழைய ஏற்பாட்டிலே 758 பக்கம். அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். யாக்கோபு 3 அதிகாரத்தின் 18 வசனம் சமாதானத்தை நடப்பிக்கிறவர். சங்கீதம் 141:4 ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கிறவர். ஆகாமியம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாமத்தில் விக்கட் என்று எழுதப்பட்டிருக்கு. WICKED விக்கட். அந்த விக்கட் என்ற வார்த்தைக்கு துன்மார்க்கன் என்ற தமிழ் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆகாமியம் என்று சொன்னால் தேவ பயமற்ற, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு உகந்த வாழ்வு வாழாத ஒரு தேவஜனம். ஆகாமிய கிரியை நடக்கை. வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சமாதானம், ஆனால் வீட்டில் இருக்கிறவர்கள் சமாதான பாத்திரங்களா இல்லை. அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே கர்த்தர் இயேசு மேல் அன்பு கூர்ந்து இச்சையடக்கமுள்ளவர்களாய், நற்குணசாலிகளாய், விசுவாச பிள்ளைகளாய், நீடிய பொறுமையோடு காத்திருப்பார்களே, ஆனால் சமாதானத்தின் தேவனுடைய கரம் அந்த வீட்டிலே ஆளுகை செய்யும். நீங்கள் சரியாகாத பட்சத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வராது என்பதை 1000 முறை சொல்லுவேன். உங்களுடைய குணம் மாறி இருக்கிறதா? விசுவாசமாகிய கனி, நீதியாகிய கனி உங்களிடத்தில் உண்டா? ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கிற ஜனங்களாய் காணப்படாதபடிக்கு சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவின் மேலே அன்பா இருந்து இச்சையடக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து நீடிய பொறுமையோடு இருந்து நற்குணசாலிகளாய் இருந்து விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்களேயானால் நீங்கள் எங்கே போனால் உங்களுக்கு சமாதானம், அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு சமாதானம். அது எப்படி ஆகும் என்று கேள்விப்பட்டால் அது அப்படித்தான் ஆகும். ஆகும் என்று விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கிற கூட்டத்தார் பெருகி இருக்கிறார்கள். சமாதான கிரியைகளை நடப்பிக்கிற ஜனங்களாய் நீங்கள் மாறுங்கள். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 7 வசனம் பழைய ஏற்பாட்டிலே 769 பக்கம். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று
என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேனே ஆனால் அது ஆகாமியமா மாறி போகும். என் உதடுகளினால் என சத்தியத்தை தான் விளம்புவேன். அந்த சத்தியம் தான் சொல்லுகிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீங்கள் விதையாவது சமாதானமாயிருந்தால் உங்கள் குடும்பம் சமாதானமாயிருக்கும். சில வீடுகளில் அப்பா உள்ள வந்த உடனே எல்லாம் தலைவிரிக்கு ஓடுவார்கள். காரணம், அப்பா சமாதானக்காரராக இருந்தால் அப்பாவை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் சமாதானம் அடைவார்கள். ஒரு தேசத்தின் தலைவன் சமாதானக்காரனாக இருந்தால் தேசத்தின் குடிகள் எல்லாம் சமாதானமாய் வாழ்வார்கள். இன்றைக்கு இந்த பூமியை ஆளுகை செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாகிய தேவன் சமாதானக்காரராகவே இருக்கிறார். இன்று நீங்கள் பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரிய ஆளுகையிலே இருந்தாலும் நீங்கள் பரலோக ராஜாதி ராஜாவுடைய ஆளுகைக்கு நீங்கள் உட்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீதியாகிய கனியை சமாதானத்தில் விதைக்கிறவர்களாய் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட ஆவிக்குரிய கனிகளாகிய 9 கனிகளிலே ஒரு கனிகள் கூட உங்களுடைய குறையக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு வீட்டிற்கு சென்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 22, 23 வசனங்களை நீங்கள் மனப்பாடமாக சொல்லி அது என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் சுய பரிசீலனை செய்து உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ள ஒரு தருணத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசு மேல அன்பா இருக்கிறோம், யாரெல்லாம் இச்சையடக்கத்தோடு இருக்கிறோம், அங்கதான் நிறைய ஃபெயில் ஆயிருவோம். இச்சையடக்கம், இச்சை என்று சொன்னால் லஸ்ட் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆங்கிலம் சொல்லுகிறது. இச்சை என்று சொன்னால் லஸ்ட், ஆனா இச்சை அடக்கம் என்று சொன்னால் செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறது. நம்முடைய சுய விருப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகவும் சிரமமானது. என்னுடைய விருப்பத்தின்படிதான் நான் செய்வேன், என் மனதில் தோன்றுதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி அநேகர் எழுந்திருக்கிறபடினாலே ஆகாமியம் அவருடைய உதடுகளிலே காணப்படுகிறது. நான் கடந்த நாளில் யோசித்து பார்த்தேன், இந்தியாவின் பிரதமர் யார் என்று சொல்லி யாராவது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரா? தமிழகத்திலே ஓடி ஓடி பேசினார்கள். 2020 கோல்டன் இயர் 2020 தான் உலகளாவிய கடைகள் கொண்டு. ஆகவே நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளாக எப்போதும் சமாதானம் இருக்கும். மாறாக நீதிமொழிகள் 8:7 என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பு. இன்றைக்கு உங்களுடைய வாய் சத்தியத்தை விளம்புவது உண்மை என்று சொன்னால் எந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23, 22, 23 இவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிக்கல 23வது வசனத்தின் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. எந்த ஒரு தேசத்தின் சட்டமோ இதற்கு விரோதமானதில்லை, இதற்கு உட்பட்டது என்று. இந்த 9 விதமான குணங்களோடு நீங்கள் இருந்தால் எந்த ஒரு சட்டமும் உங்களுக்கு விரோதமானதில்லை, அந்த சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிந்தது. பிரமாணம், கற்பனை, கட்டளை, சட்டங்கள், விதிகள் எல்லாமே இந்த 9 விதமான ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களை சார்ந்திருக்கிறது. இதில் பிரதானமான கனியாகிய நீதியாகிய கனி, விசுவாசமாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களில் ஒருவர் என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிறீர்கள், நான் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஜெபிங்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னால் தான் நான் சொல்ல வேணும். அங்கதான் என் உதடிலே ஆகாமியம் வர வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் சொல்லாத வார்த்தை நான் சொன்னால் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சுய இச்சை, என்னுடைய விருப்பம் அது ஆகாமியமா எண்ணப்படும். ஆகவேதான் என் வாய் சத்தியத்தை விளம்பும். விளம்பும் என்ற வார்த்தை விளம்பரம் என்ற வார்த்தையோடு தொடர்புள்ளது. கிராமங்களிலே அக்காலங்களில் நிச்சயம் செய்யும் போது இன்னாருடைய மகளுக்கும் இன்னாருடைய மகனுக்கும் திருமணம் என்று சொல்லி நாங்கள் விளம்புகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே உங்களுடைய வாய் எப்போது சத்தியத்தை விளம்புகிறதா, இல்லை என்று சொன்னால் ஆகாமியத்தை விளம்புகிறதா உங்க உதடுகள்? சங்கீதம் 141 வசனம் பக்கம் 758 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். யாரெல்லாம் இப்படி கேட்கிறோம்? என் உதடுகள் ஆகாமியம் பேசக்கூடாது, என் உதடு சத்தியத்தை மாத்திரம் பேச வேண்டும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். உங்க மனசை பார்த்து நீங்க பேசுங்க, உங்க உள்ளான மனுஷனை பார்த்து நீங்க பேசுங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். காவல் வையும் என்று சொன்னா வார்த்தைகளை வெளியில விடுவதற்கு மாத்திரமல்ல, ஆகாரத்தை அள்ளி உள்ளே போடுவதற்கும். தெரியுமா? விரும்பினதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதோடு சாப்பிட வேண்டும். மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆகாரத்திற்கும் அது பொருந்தும். ஆகவே துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். சன்மார்க்கனாகி நான் துன்மார்க்கனாகி போவது எப்போது? என் ஆகாமியம் என் உதடுகளிலே வெளிப்படும் போது. தேவ பயமுள்ள மனுஷன் தேவ மனுஷன். அவன் துன்மார்க்கனாகி போவது எப்போது? சன்மார்க்கனாகி அவன் துன்மார்க்கனாய் தன்னுடைய மாமச இச்சையின்படி இச்சை அடக்கம் இல்லாதவனாய் வார்த்தைகளை கொட்டுவானேயானால் அவன் துன்மார்க்கனாய் ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கிறவனாய் மாறி போகிறபடினாலே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் வாயை திறந்தாலே அன்பான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், சமாதானமான வார்த்தைகள், பொறுமையான வார்த்தைகள், சாந்தமான வார்த்தைகள், நற்குணமான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள், தயவு நிறைந்த வார்த்தைகள், இச்சையடக்கமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரட்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் சமாதானத்தை நடப்பிக்கிற தேவஜனமாய் காணப்படுவீர்கள். உங்களின் மூலமாய் நீதியாகிய விசுவாசமாகிய கனி இந்த பூமியில விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ரொம்ப டெடிகேஷன் ஆனது தெரியுமா? நீங்க கலாத்திர 5:22-23 வசனங்கள் இருதயத்தில் எப்போதும் அசைவோட்டுக் கொண்டே இருங்கள். நான் பேசினால் அன்பாக பேசுவேன். நல்லா பாட தெரிஞ்சுட்டா போதும். நீ ஒரு ப்ரௌடா இருக்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா போதா உடனே மத்தவங்கள இப்படிங்கிறது என்ன? பிறகு நிறைய இடத்துல அந்த மண்டக்கணம் இருக்கு, ஹெட் வெயிட். அதான் நான் சொல்லுவேன் ஸ்பிரிச்சுவல் ப்ரௌடு. இயேசு கிறிஸ்து சர்வவல்ல தேவனுடைய குமாரனாகிய இயேசு, சர்வவல்ல தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு. அவர் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் எல்லா ஜனங்கள்ட்டையும் பேசினார், எல்லாரோட ஐக்கியமா இருந்தார். அவர் எங்கே போனாலும் தேவராஜ்யத்துக்குரியவளே பேசினார். ஆகவே அவருக்கு பெயர் சமாதானக்காரனர். ஆகவே உங்க வாய்க்கு நீங்க காவல் வைக்க சொல்லி இயேசுவை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் வாய்க்கு காவல் வை, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள எனக்கு உதவி. ஏனென்றால் அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நான் நடக்காதபடிக்கு என் இருதயத்தில் துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதிரும். சன்மார்க்கன் என்ற பார்வையில் துன்மார்க்கனும் இருக்கிறான், சபையில இருக்கிறான், விசுவாச வாழ்வில இருக்கிறான், தன் மனதில் தோன்றுகிறவர்களா பேசுகிறவன். அவனுடைய உதடுகளின் வாசல்களை தேவனாய் கர்த்தர் காத்துக் கொள்வாராக என்று சொல்லி அவன் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. ரோமர் 6:19 வசனத்தின் பிற்பகுதி, புதிய ஏற்பாட்டில் 214 பக்கம். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் பரிசுத்தமானதை நடப்பிக்க வேணும், நீங்கள் சமாதானத்தை நடப்பிக்க வேணும். அதற்கு நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேணும். ஒரு சின்ன ரெக்வெஸ்டேஷன் மாத்திரம், உங்களுடைய அவயவங்களை நீங்கள் விசுவாச வாழ்வுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு அடிமை என்று சொன்னால் விசுவாச வாழ்விற்கு. உங்கள் கண்களினால் காண்பதையெல்லாம் நீங்கள் இச்சிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் பூமி எங்கும் மலிந்து காணப்படுகிறது. அதை காணும் போதெல்லாம் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேணும்? தேவனாகிய கர்த்தருடைய அன்பை ருசிக்க வேணும். தேவனுடைய கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் ருசிக்க வேணும். உங்களுடைய அவயவங்களிலே கண், வாய், காது, கரத்தின் கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் விசுவாசமாகிய நீதியாகிய கனி நடப்பிக்கப்படும்படிக்கு, விதைக்கப்படும்படிக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த ஆயத்தமா? பரிசுத்தமானதை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆகாமிய நடவடிக்கைகளுக்கு விலை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவரிடத்தில் போய் கேட்க வேண்டிய முதலாவது வார்த்தை என் வாய்க்கு காவல் வை. அல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வை. அந்ததெல்லாம் பேச மாட்டேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான் பேச மாட்டேன், நீர் சொன்னால் நான் பேசுவேன். அப்படியே பேசினால் என் வாய் எப்போது என்ன செய்யும்? சத்தியத்தை விளம்பும். சத்தியத்தை தான் பேசும். அவை உள்ளதை உள்ளபடியே பேசுகிறவர்கள், மெய்யை பேசுகிறவர்கள், சத்தியவரனாகி இயேசுவை பேசுகிறவர்கள். நீதிமொழிகள் 8:7க்கும் சங்கீதம் 141:3க்கும் பெருத்த தொடர்பை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 8:7 சொல்லுகிறது என் வாய் சத்தியத்தை விளம்பும் என்று சொல்லி. சங்கீதம் 141:3 சொல்லுகிறது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி. சத்தியத்தை பேசினால் பேசுவேன், இல்லை என்றால் வாயை பற்றி கொண்டு கம் என்று இருப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். புரியுமா? இப்பொழுது ஏசாயா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:19 பக்கம் 864 பழைய ஏற்பாட்டிலே, தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும்
உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் சென்று என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், நான் சமாதானத்தை கூற எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறவர்கள் யார்? ஜெபம் பண்றதுல எப்போ பாருங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறது. இயேசுவே, கோடை காலம் வந்துருச்சு, எனக்கு ஒரு ஏசி கொடுமையா. இயேசுவே, உன் பிள்ளைகள் எல்லாம் நடந்தே போற ஒரு கார் கொடுமையா. இயேசுவே, பிள்ளைகள் எல்லாம் பெரியவளை ஆயிட்டான், ஒரு வீடு கொடுமையா. அவர் ஒரு டிராவல் ஏஜென்சியாகவும், ஒரு கட்டட இன்ஜினியராகவும், அவர் ஒரு ஏசி மெக்கானிக்காகவும் ஏஜென்சி நடத்துகிறாருமே எல்லாம் டீல் பண்றாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னா, இயேசுவே, நான் எந்த நிலையில இருந்தாலும் உம்முடைய அன்பு எனக்கு போதும். ஒரு சொல்லாமா? எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்? எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்? சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயாவின் மூலமாக. ஆனால் இவர்களுடைய உதடுகள் என்று சொன்னால் சமாதானத்தை கூறுகிற உதடுகளாக இல்லை. நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 35 வருஷம் 40 ஆச்சு, நான் படாத பாடுபடுறேன் என்று சொல்லுகிறவரை தான் பார்க்கிறோம். யாராவது சொல்றாங்களா? என் தேவனாய கர்த்தர் என்னை சமாதானமாய் நடத்தி கொண்டிருக்கிறார், என்னிலே பலகீனம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, கடன் தொல்லை இல்லை, நான் நன்றாக தூங்குவேன், நன்றாக எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை சிருஷ்டிக்க தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இவர்களும் என்றால் தங்கள் உதடுகளினாலே ஆகாமியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், நீங்கள் நினைக்கிற குறைகள் எல்லாம் குறைகளே அல்ல. நாளை காலை ஒரு தலை சுற்றல் வரும். நீங்கள் மருத்துவத்திலே போய் அவர் உங்களை பரிசீலனை செய்துவிட்டு நீங்கள் வெளியில் அமர்ந்திருங்கள், உங்கள் குடும்பத்தாரை வர சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாலே உங்களுக்கு பெரிய வியாதி வந்திருக்கின்ற அர்த்தம். மருத்துவர் சொன்னாலே நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? நான் உடன்பட்ட சகோதரன், உங்களோட வந்திருப்பவருக்கு மூளையில கட்டி வந்திருக்கிறது, பிரெயின் டியூமர். என்ன செய்வீங்க? அப்பதான் தெரியும் இந்த வியாதி இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். புரியுமா உங்களுக்கு? இப்ப நாம் எல்லாரும் அற்புதமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம், இயேசுடைய தயவினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சாந்தம் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறது. சமாதானத்தை நடப்பிக்க வேண்டிய நீங்கள் உங்கள் உதடுகளினாலே ஆகமியமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தால் இயேசு சொல்லுகிறார் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று. ஏசாயா சொல்லுகிறார் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, ஆகவே அவர்களை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். கர்த்தர் நம்மள என்ன செய்ய விரும்புகிறார்? குணமாக்க விரும்புகிறார், நற்குணசாலிகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆவிக்கிற கனிகளில் ஒரு கனியை நீங்கள் சுதந்திரிக்க விரும்புகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப குணமாக்குற தேவனாய் கர்த்தர் வேணுமா? சுகந்தருகிற இயேசு வேணுமா? குணமாக்குற கர்த்தர், குணமாக்குற இயேசு வேணும். குணம் என்பது நிரந்தரமானது. ஒன் இஸ் ஹீலிங், another one is characterism. நற்குணசாலி, குணாளன், குணசீலன், குணசேகரன். சுகம் என்பது தற்காலிகமானது, குணம் என்பது நிரந்தரமானது. நீங்கள் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும், கிறிஸ்துவை விட்டு தூரமாய் இருக்கிறவர்களுக்கும், கிறிஸ்துவுக்கு சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கவும் அவர்களை குணமாக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். சொல்லாமா? சரி, நீங்கள் யாரெல்லாம் சன்மார்க்கர், யாரெல்லாம் துன்மார்க்கர் உங்களுக்கே தெரியும். நீங்கள் யாரெல்லாம் குணசாலிகள், உங்களுடைய குணத்தை நீங்களே எண்ணி பாருங்க. நீங்கள் குணசாலிகளா? ஆகவே சமாதானமான வார்த்தைகளை பேச 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 அந்த வார்த்தைகள் உங்களுடைய மூளையில பயந்து உங்களுடைய மூளை அற்புதமா இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்க இதெல்லாம் நியூராலஜிஸ்ட் இருக்கோன்னு சொல்லுவாங்க. நியூராலஜிஸ்ட் என்ன சொல்ல, நல்ல பாடல்கள் கேளுங்கள், நல்ல காட்சிகளை காணுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அவரிடத்தில் கோபமாய் பேசாதீர்கள், அன்பாய் பேசுங்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால், நான் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் என் காதுக்குள்ளாக போய் என் மூளையில் இருக்கக்கூடிய ஜெல்கள், அந்த ஜெல்கள் எல்லாம் ஸ்பிரிங்க்லிங் ஆகிறது, அவைகள் வாழ்கிறது. நான் வாழ்கிறேன் என்று நினைக்கிறேன், வாழ்கிற எனக்குள்ளாக ஒவ்வொரு உறுப்புகளும் வாழ்கிறது. உதடுகளின் வார்த்தைகள் அடிப்படை. ஆகவே சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலன்களை நான் சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களோ என்றால் ஆகாமியமான வார்த்தைகளை பேசுவீர்களேயானால் குணமாக வாய்ப்பே இல்லை. ஆகவே கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்,
என் அவயவங்கள் எல்லாமே எப்பொழுதும் நீதிக்கு அடிமையாய் மாறும், நீதிக்குரிய அடிமையாக மாறும். நான் எப்போது விசுவாச வார்த்தையை பேசுவேன், விசுவாச வாழ்வை வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானிக்க உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். சமாதான குலைச்சல் வர காரணம் என்ன? இப்படி பேசணும்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அது உங்களுக்கே தெரியும். இதை பேசாம இருந்திருந்தா, யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தமான நீங்கள் நடப்பிக்கும்படிக்கு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? இந்த வேத வசனமாகிய சத்தியத்திலே இருக்கிறது. இந்த சத்தியம் தான் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு அடிமையா ஒப்புக்கொண்டு என்று சொல்லுகிறது. இந்த சத்தியம் தான் என்ன சொல்லுகிறது? சமாதானம் சமாதானம் என்று கூட உதடுகளின் பலனை சிருஷ்டிக்க என்று சொல்லுகிறது. இப்போ இந்த சத்தியத்தினாலே தான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். இந்த வசனமே சத்தியம். எந்த வசனம் சத்தியம்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 23, 22 வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 யார் கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமான நடக்கை இருக்கும். அவர்கள் எப்போதும் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்று கேட்டால் இந்த வசனமே சத்தியம். யோவான் 17:17. இந்த வசனங்களும் சத்தியமான வசனங்கள். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். லூக்கா 23வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 121வது பக்கம் 29வது வசனம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இயேசுவை இகழ்ந்தான், ஆகாமியம் செய்தான். அவன் உதடுகளுக்கு அவன் காவல் வைக்கவில்லை. அவன் இருந்த இடம் சிலுவை. வேதனையின் மத்தியிலும் இயேசுவை பார்த்து ஆகாமியமாய் பேசினான், இகழ்ந்தான். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவனுடைய வாயிலே வந்த ஆகாமியம் வேறே, இங்கே வந்த சமாதான வார்த்தை வேறு. அவன் ஆகாமியத்தை நடப்பித்தான், இவனோ சமாதானத்தை நடப்பிக்கிறான். இவனுடைய வாயில் வந்த வார்த்தை, இவன் உதடுகளினாலே விளங்கின சத்தியம், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிரும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? என் சமீபத்திலே சிறுமையில அறையிருக்கிறவர் தேவாதி தேவனுடைய குமாரன், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை மற்ற குற்றவாளி அணிந்திருந்தான். அந்த குற்றவாளி என்றால், நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும். 41வது வசனம், லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். நடப்பித்துக் கொண்டிருக்கிறவைகள் எவைகள்? நடந்து கொண்டிருக்கிறவைகள் எவைகள்? ஒரு குற்றவாளி அவரை இகழ்கிறான், ஒரு குற்றவாளி அவரை மகிமைப்படுத்துகிறான். இயேசு மௌனமாயிருக்கிறார். 42வது வசனத்திலே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இவன் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டாலும் இவனுடைய உதடுகளின் பலன், வாயின் வார்த்தைகள் சத்தியமாகவே இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு குற்றவாளி என்றால், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவரை ஆகாமியம் பேசுகிறார். ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்து கொண்டிருக்கிறோம், இவரோ என்றால் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். நாமும் தகாதவைகளை நடப்பிப்போமையானால் அதற்குரிய பலன்களைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய ஒரு பதில் என்ன என்று கேட்டால், நீங்கள் உங்கள் வீட்டிலே வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்கள், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். யார் சொல்ல போகிறோம்? அவன் குற்றவாளி என்று எண்ணப்பட்டாலும் அவன் ஒரு சன்மார்க்கன், ஜனங்களுடைய பார்வையில் துன்மார்க்கன். ஆனா தேவனுடைய பார்வையில் அவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்ப இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு முன்பாக நீங்கள் சன்மார்க்கனாய் காணப்படலாம், ஆனா தேவனுடைய பார்வையில நீங்கள் குற்றமற்றவரா? ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்று நடப்பிக்கவில்லை, இவர் சமாதானத்தை நடப்பித்தவர், நீ ஆகாமியத்தை நடப்பிக்கிறாய்.
உன்னிடத்தில் தேவ பயம் இல்லை, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டாமா? இவ்வளவு ஆக்கினைக்குட்பட்டும் நீ இன்னும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொன்னால், அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் தேவ பயமுள்ள குற்றவாளி. இன்றைக்கு நாமும் தேவ பயமுள்ள குற்றவாளிகளாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னில எந்த குற்றம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியுமோ? அவன் குற்றவாளிதான், ஆனாலும் அவன் தேவ பயமுள்ள குற்றவாளி. இவன் நிச்சயமாக இயேசுக்கு எந்த பக்கமாக இருந்திருக்க முடியும்? இயேசு மையமாக சிலுவையிலே இருக்கிறார். ஒருவன் இடது பக்கமாக இருக்கிறான், ஒருவன் வலது பக்கமாக இருக்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்ன குற்றவாளி எந்த பக்கம் இருந்திருப்பான்? வலது பக்கம் இருந்திருப்பான். ஏன் என்று கேட்டால் மத்தேயு 25:34 சொல்லுகிறது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். என்று சொன்னால் வலது பக்கத்தில் இருக்கிற குற்றவாளியானவனோ தேவ பயமுள்ள குற்றவாளி, இடது பக்கத்தில் இருக்கிற குற்றவாளியானவனோ ஆகாமியம் பண்ணுகிற தேவ பயமற்ற துன்மார்க்கமான குற்றவாளி. இவன் சன்மார்க்கமான தேவ பயமுள்ள தேவனை மயப்படுத்துகிற குற்றவாளியா இருந்தபடினாலே தேவனாய கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். அவருடைய இருதயத்தில் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் கிறிஸ்து மேல் அன்பு இருக்கிறது. கிறிஸ்து எந்த தவறும் செய்யாதவர் எங்களை போல பாடுபடுகிறாரே என்ற வேதனை அவனை வாட்டுகிறது. ஆனபடினால் அவன் சொல்லுகிறான், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை அவன் அறிந்தவனான ஒரு குற்றவாளி. அடியேனை நினைத்தருளும். நாம் எல்லோருமே சன்மார்க்கர் என்ற போர்வையிலே உள்ள துன்மார்க்கர், குற்றமற்றவர்கள் என்ற நினைவிலே வாழக்கூடிய குற்றவாளிகள், தேவ பக்தியுள்ள குற்றவாளிகள். நான் எதிலே குற்றம் செய்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியவர்களை நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவ பக்தியுள்ள குற்றவாளிகள். அறிந்து கொள்ளுங்கள், அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயப்படுகிற குற்றவாளியாக இருந்தான். அதே போலதான் இன்றைக்கு சபை தேவனுக்கு பயப்படுகிற குற்றவாளிகளால் நிறைந்திருக்கிறது. தங்கள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசி ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கிற குற்றவாளிகளாக சபை நிறைந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை மாத்திரம் சொல்லுவேன் என்ற தீர்மானம் இல்லாதவர்களாய், தங்கள் உதடுக்கு காவல் வைக்காதவர்களாய், தங்கள் வாயில சத்தியத்தை பேசாதவர்களாய், வசனத்தை பேசாதவர்களாய், தங்களுடைய சுய இச்சையின்படியாக செயல்படுகிறவர்கள் அநேகர் தோன்றி இருக்கிறபடினாலே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் 57வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கிற்கு சமாதானம் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:2 சொல்லுகிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளை இளைப்பாறுகிறார்கள். இது மரணத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு, சமாதானமாய் தூங்குவதற்கு நேர்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அவன் குற்றவாளி என்று அரசால் கண்டுபிடிக்கப்பட்டாலும், அவன் சில குற்றங்களை செய்திருந்தாலும், அவன் தேவ பயமுள்ளவனாய் இருந்தபடினாலே நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு நாம் இப்படிப்பட்ட தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ ஒரு குற்றம் செய்யவில்லையே, தகாததொன்றை அவர் நடப்பிக்கவில்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். இவனோ வென்றால் தேவனாய் கர்த்தருக்கு செபித்தான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னால், நாம் தேவ பயமுள்ள குற்றவாளிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இயேசுவிடத்தில் போய், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் பங்கடையும்படிக்கு என்னை நினைவு கூறும் என்று அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவன் ஆகாமியம் பேசின போது, இகழ்ந்த போது இயேசு ஏன் பேசவில்லை? ஏன் உதடுகளின் வாசலை காத்துக் கொண்டார்? சரீரம் முழுவதும் வேதனை, சரீரம் முழுவதும் காயங்கள், தாகமாயிருக்கிறார், வேதனைப்படுகிறார், வெயில் சுட்டரிக்கிறது. ஆனாலும் அவர் மௌனமா இருந்து வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்ன என்று கேட்டார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆனபடினாலேதான் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இயேசு பிறந்த போது சமாதானம், அவர் மரித்து உயிர் திறந்த போது சமாதானம். அவர் சொல்ற உலகம் தரக்கூடாது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். சமாதானக்காரராகி இயேசுவிடத்திலே போய்
சென்று சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை எனக்கு சிருஷ்டியும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என் வாசலுக்கு காவல் வையும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால் நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள், அநேகரை சமாதானத்துக்குள்ளாக நடத்துவீர்கள். இயேசு உணர்ச்சி வசப்பட்டு உன்னுடைய ஆக்கினை நீ அடைவாய் என்று சொல்ல அதிக நேரமாக. ஏனென்று கேட்டால் வேதத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாகிறவனுடைய சாவை விரும்பாதவர். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் என்னை இகழ்ந்தான், ஆகாமியம் பேசினான், ஆனால் அவனும் மனம் திரும்ப வேண்டுமே. அவனும் இவனை போல இயேசுவே என்னை மன்னியோ, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தலும் என்று கேட்டால் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கும் சமாதானத்தை கூறியிருப்பான். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் வாயை பொத்திக் கொண்டிருப்பது நல்லது. உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியா சொல்கிறேன். சமாதானம் சமாதானம் என்று உங்களால் பேச உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாய்க்கு காவல் வையுங்கள், உங்கள் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாயினாலே சமாதானத்தை தவிர வேறவே பேசாதுங்கள். அப்பொழுது நீதியாகிய கனியானது சமாதானமாய் நடந்து வருகிற, வாழ்ந்து வருகிற, ஜீவித்து வருகிற உங்களின் மூலமாய் உங்கள் சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது.